அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுப்புழு உற்பத்திக்கு தேவையான மல்பரி இலைகள் தான். இந்த மல்பரி இலைகளோட மகசூல் விவசாயிகளுக்கு பெரும்பாலும் தெரியறதே கிடையாது. ரெண்டாவது, இந்த மல்பரி விவசாயம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத கவர்மெண்ட்டு நமக்கு ஒரு பயிற்சியாகவே இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த மல்பரி இலைகளில் பார்த்திங்கன்னா 3 ரகம் இருக்குது. அந்த 3 ரகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது V1 அப்படின்ற ஒரு ரகம் தான். இந்த V1 அப்படின்ற ரகம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஈல்டு கொடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா 60 டன் இலைகளை அதுலேருந்து பறிக்கலாங்க. இது உண்மைதாங்க. இது கவர்மெண்ட்டே சொல்லியிருக்குது. நம்மளோட விவசாயம் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு கழகம் இருக்குது பார்த்திங்களா, தமிழ்நாட்டில், அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க விதை முறைகளை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அதாவது இந்த மல்பரி செடிகளை நம்ம பயிர் பண்ணணும் அப்படின்னா 20 சென்ட் இடத்துல நம்ம இந்த விதைகளை போட்டு நார்மலாகவே நாற்று எடுத்து பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதையில் தாய்க்கு உண்டான குணாதிசயங்கள்லாம் விதையில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, 15லேருந்து 20 சென்டிமீட்டர் உள்ள குச்சிகள், அந்த செடியோட குச்சிகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த குச்சிகளை நம்ம வெட்டணும். வெட்டுறது எப்படி வெட்டணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மேலே பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பயும் போல் ரோஜாவை கட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அடி தூரம் பார்த்திங்கன்னா கிராஸாக செதுக்கி விடணும். வேறு ஒன்றுமே கிடையாது. அது செதுக்கிறது நம்ம டேப்பராக இருக்கிற மாதிரி நம்ம செதுக்கணும். அவ்வளோதான் விஷயமே. இது நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்திங்கன்னா, அசோஸ்பைரிலியம் அப்படின்ற ஒரு உயிரி உரம் இருக்குது. அந்த உயிரி உரத்தில் 40 லிட்டரு, அதாவது இந்த அசோஸ்பைரிலியம் அப்படின்ற உயிரி உரத்தை ஒரு கிலோ, நம்ம தண்ணி இருக்குது பார்த்திங்களா, தண்ணி 40 லிட்டரு. இந்த 40 லிட்டரில் இந்த அசோஸ்பைரிலியம் இந்த பவுட்ரு கரைச்சிடணும். 1 கிலோ பவுட்ரு கரைச்சிடணும். கரைச்சதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஊனி வைக்க போகிறோம் ஊனி வைக்கிற குச்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த குச்சியை நம்ம இந்த அடித்தூர் இருக்குது பார்த்திங்களா, அந்த அடித்தூரை இந்த தண்ணியில் அரை மணி நேரம் முக்கி வைக்கிறோம். ஏன் இந்த அசோஸ்பைரிலத்தில் 40 லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த குச்சியெல்லாம் ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அந்த குச்சி எடுத்து நம்ம டேரெக்டாக நடும்போது பார்த்திங்கன்னா வேர் வேகமாக வரப்போகுது. ரெண்டாவது, அசோஸ்பைரிலியம் அப்படின்ற கெமிக்கல் இருக்குது பார்த்திங்களா, அந்த கெமிக்கல் அது கெமிக்கல் கிடையாது, அது உயிரி உரம் தான். இதை நம்ம பயன்படுத்தும் போது தாராளமாக ஒரு நல்ல ஈல்டு கிடைக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேகமாகவே வேறு இறங்க ஆரம்பிச்சிடும். சரி, இந்த ஒரு வருஷத்துக்கு 60 டன் அப்படின்ற ரேஞ்சில் நம்ம ஆவரேஜாக கணக்கு போட்டோம்னா மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா 5 டன் இலை கிடைக்குது. இந்த 5 டன் இலை பார்த்திங்கன்னா ரொம்ப சீசன் டல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 200, 215, 250, 275 இந்த ரேஞ்சுக்கு விற்றுட்ருக்கோம். சீசன் நல்லா போயிட்டுருக்குது, நல்ல ரேஞ்சுக்கு பிக்கப் ஆகி போயிட்டுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ 600ரூவாலேருந்து 800 வரையும் போங்க. விவசாயத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு கிலோவுக்கு லாபம் கிடைக்கிது அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் நார்மலாக அரிசி போடுவோம், கம்பு போடுவோம், மக்காச்சோளம் போடுவோம், பல வகையான பயிர்களை போட்டுகிட்டே இருப்போம். ஆனால் வருஷத்துக்கு இத்தனை டன் ஈல்டு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எடுக்க முடியாது. இந்த V1 ரகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு 60 டன் அப்படின்றது உறுதியாக எடுக்கலாம். ரெண்டாவது இந்த செடி பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15 வருஷம் வரையும் இதுக்கு ஆயில் இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு முறை நம்ம நட்டுட்டோம்னா 12லேருந்து 15 வருஷம் வரையும் இது நமக்கு ஈல்டு கொடுத்துட்டே இருக்க போகுது. ஒரு வருஷத்துக்கு நம்ம 60 டன் ஈல்டு எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உயிரி உரங்கள் அப்படின்றத நம்ம அதிகமாக கொடுக்க போகிறோம். இந்த உயிரி உரங்களை சில முறைகளில் கொடுக்கலாம். உயிரி உரங்களோட அந்த எண்ணிக்கை அளவுகளை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாமே நான் டிஸ்பிளேயில் ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் பொறுமையாக அதை படிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மல்பரி இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான உணவே இந்த மல்பரி இலையா அப்படின்னு கேட்டோம்னா முக்கியமான உணவு மட்டும் இல்லைங்க, ஒரே உணவு இந்த மல்பரி இலை தான். இந்த மல்பரி இலையில் 3-4 ரகம் இருக்குது. ஆனால் 3-4 ரகம் இருந்தாலும் V1 அப்படின்ற ரகம் தான் அதிகமான மகசூலை கொடுக்க போகுது. இந்த V1 ரகத்தை வாங்கி நீங்கள் பயிர் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ பிராய்லர் பண்ணை இருக்குது பார்த்திங்களா, அந்த பிராய்லர் கோழி பண்ணை இருக்குது. அந்த பிராய்லர் கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்க அந்த கோழியை தான் வளர்த்துட்டு இருப்பாங்களே தவிர கோழிக்கு தேவையான அந்த மருந்து, மெடிசன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அந்த தீவனம் எல்லாமே வெளியிலேருந்து தான் மூட்டையாக வாங்கி கொண்டு போட்டுட்ருக்குறாங்க. அந்த கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களே அதுக்கு உண்டான தீவனத்தெல்லாம் ரெடி பண்ணுறது கிடையாது. அப்படி ரெடி பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41,000 ஏக்கருக்கு மேலே தான் இந்த விவசாயமே நடந்துகிட்டு இருக்குது. வெறும் 41,000 ஏக்கரில் இது நடக்குதுன்னா இதோட இதுக்கு உண்டான அந்த மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. வெறும் 41,000 ஏக்கர் தாங்க. வெறும் 41,000 ஏக்கரத்தில் இந்த மல்பரி இலைகளை பயிர் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அப்போ இதுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இவ்வளோ தூரத்துக்கு கம்மியான ஏக்கரில் பண்ணுறதுனால இதுக்கு டிமாண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பெரும்பாலான விவசாயிகளுக்கு இதை பற்றி தெரியறதில்ல. ரெண்டாவது, தெரியறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில முறைகள் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. அது எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களே பட்டுப்புழுவும் வாங்கி
ஒரு சின்ன கூடாரமோ இல்லை ஷெட்டு மாதிரியே போட்டு நாமளே இந்த இலையும் பயிர் பண்ணி இதை வந்து உற்பத்தி பண்ணலாமல் அப்படின்ற ரேஞ்சுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு வந்து நஷ்டமே ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுப்புழுக்கு வந்து இந்த மல்பெரி இலையில தான் நம்ம பயிர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழுவும் அவங்களே வளர்த்து அதுக்கு ஏற்ற அந்த மல்பெரி இலையிலும் அவங்களே வளர்த்தாங்கன்னா 2 செலவு தான் அவங்களுக்கு ஆகுதே தவிர ஒரு செலவுலேயே அவங்களுக்கு முடியறதில்ல. என்ன இந்த மூலதன செலவு தான் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மூலதன செலவில் வந்து அவங்களுக்கு லாபமாக முடியுது அப்படின்னு பார்த்தா லாபமும் முடியல. நம்ம எப்பயுமே உற்பத்தி பண்ண பொருளை விற்கணும் அப்படின்ற பார்க்கத்த தான் நமக்கு வந்து அதிகமான லாபம் கிடைக்கும். ஸோ அதுதான் நான் இதுலேயும் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராய்லர் பண்ண மாதிரி இந்த பிராய்லர் கோழி பண்ண மாதிரி பட்டுப்புழு கூடங்கள் பட்டுப்புழு பண்ணைகள் வந்து நிறைய எவ்வளவோ பேர் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சொந்தமாக மல்பெரி இலைகளை வந்து உற்பத்தி பண்ணி போடுறது கிடையாது, வெளியிலேருந்து வாங்கி தான் போடுறாங்க. இப்போது நீங்கள் யூடியூப்லேயே மல்பெரி இலைகளை உற்பத்தி பண்ணுறது எப்படி, 2வது பட்டுப்புழு பூச்சிகளை உற்பத்தி பண்ணுறது எப்படி, வளர்ப்பது எப்படி அப்படின்றது நீங்கள் அடித்து பாருங்க. அந்த பட்டுப்புழு வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்பெரி இலையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வந்து மெத்தை இருக்குது. அந்த மெத்தையில் வந்து 2 பேர் தான் படுக்கிறோம். 2 பேர் படுக்கிறதுக்காக அவ்வளோ பெரிய மெத்தை நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தா நமக்கு தேவை தான் அப்படின்ற பதில் தான் நாம் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உருண்டு பரண்டு நாம் படுத்துக்கிட்டு இருப்போம். அதனால நமக்கு அந்த மெத்தை தேவை. ஸோ இதே மாதிரி தான் ஒரு புழுவுக்கு வந்து ஒரு கையளவுக்கு இலையை அள்ளி போடுவாங்க. நான் வேணால் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு புழு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஒரு புழுவுக்கு வந்து ஒரு கையில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வலது கையில் எவ்வளோ தூரத்துக்கு அந்த இலையை அள்ளி போட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இலையை அள்ளி போடுவாங்க. அது மெத்த மாதிரி இருக்கும். அந்த புழுக்களுக்கு வந்து மெத்த மாதிரி இருக்கும். அந்த புழு வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை மேலேயே ட்ராவல் பண்ணி போகும். இந்த இலையிலேயே வந்து அதோட அந்த பட்டுகளை வந்து கழிச்சிட்டு போகும். அது குறிப்பிட்ட சமயத்தில் பட்டை கழிக்க ஆரம்பிச்சிடும். 2வது பார்த்திங்கன்னா அந்த இலை மேலேயே தான் தூங்குறது, அது எல்லாமே பண்ணுறது, திரும்ப அந்த இலையிலேயே சாப்பிட்றது, இப்படி ஒரு சோம்பேறித்தனமாக அதை நம்ம வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். இப்படி தான் அந்த மார்க்கெட்டுன்றது போயிட்டுருக்குது. இதில் 100க்கு 90% பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணையை தனியாகவும், அதாவது பட்டுப்புழு பூச்சி பண்ணையை வந்து தனியாகவும் வச்சுருப்பாங்க, வளர்ப்பு பண்ணையை தனியாகவும் வச்சுருப்பாங்க, மல்பெரி இலையை வந்து உற்பத்தி பண்ணுறது தனியாகவும் வச்சுருப்பாங்க. 100க்கு 10 விவசாயிகள் மட்டும்தான் இந்த பட்டுப்புழு வளர்ப்பையும் அவங்களே பண்ணுவாங்க. அந்த வளர்ப்புக்கு தேவையான மல்பெரி இலையும் அவங்களே பண்ணுவாங்க. சின்ன சின்ன விவசாயிகள் பெரிய அளவில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பெரிய அளவில் பண்ணுறவங்க பூராமே வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த V1 ரகம் அப்படின்றது நம்ம இந்திய அரசாங்கம் வந்து பரிந்துரைச்ச ஒரு ரகம். 2வது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வருஷத்துக்கு வந்து 5 மாதத்துக்கு 5 டன் அப்படின்ற ரேஞ்சில் கொடுக்கும். வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 டன் அப்படின்ற ரேஞ்சு கொடுக்குது. இதோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி, அதாவது நான் வெளியில் விசாரித்து பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூ. 300 400 வரையும் ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு எப்பயுமே விவசாயத்தில் ஸ்டாண்டர்டான ஒரு ரேட்டு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கிறதே இல்லை. 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம வளர்க்குறனால இது பராமரிக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியமே கிடையாது. இந்த நாற்றுக்கால் நம்ம ஊனி வைக்கிறோம் பார்த்திங்களா, அதாவது குச்சியை வந்து மேலே ஒரு பக்கமாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்க, கீழே வந்து பார்த்திங்கன்னா அடி வேறு பகுதிக்கு நம்ம வரணும் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த அடிப்பகுதியை வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணிட்டோம். கிராஸாக கட் பண்ணதை அசோஸ்பைரிலியமில் 1 கிலோ போட்டு தண்ணி வந்து 40 லிட்டர் தண்ணி இந்த அசோஸ்பைரிலையும் 1 கிலோவை போட்டு நல்லா கலக்கி விட்டு இந்த குச்சிகளை வந்து அடித்தூர உள்ளே நினைகிற மாதிரி 30 நிமிஷம் ஊற வச்சாச்சு. ஊற வச்சதுக்கப்புறம் இதை நாம் டேரெக்டாக நட்டு வச்சிட்டோம். நட்டு வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் 45 நாளுக்கு எந்த விதமான களை செடிகளும் வராமல் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தொழு உரம்லாம் போட்டுக்கலாம். மணிச்சத்து, தாளைச்சத்து, அப்புறம் இந்த சாணப்பு, இதெல்லாம் என்ன செய்யணும், அதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 60 டன் அப்படின்றத விட அதிகமாகவே கிடைக்கிது அப்படின்றத நம்ம கவர்மெண்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு ரிப்போர்ட்டாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த விவசாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஆல்ரெடி விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த V1 ரகத்தை வந்து தேர்ந்தெடுங்க. பட்டுப்புழு உற்பத்தியும் நீங்களே செய்யலாம், பட்டுப்புழுவுக்கு தேவையான இந்த மல்பெரி இலையிலையும் நீங்களே செய்யலாம். ஆனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்றத பார்த்துங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாயத்தில் வந்து நம்ம விவசாய நிலங்களை சும்மாவே வச்சுருக்கக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு பயிர் பண்ணி ஒரு பல வகை பயிர்களை போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் கம்மியாக போட்டுக்கிட்டு நான் பட்டுப்புழு உற்பத்தி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சின்ன அளவில் பட்டுப்புழு உற்பத்தி பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மல்பெரி இலைகளை பயிரிட வேணாம். அது உங்கள் நிலத்துக்கு அது கேடுன்னு தான் நான் சொல்லுவேன். நிலத்துக்கு கேடுன்னா மண்ணை வந்து கெடுத்துரும் அப்படின்னு நான் சொல்லலை. கொஞ்சமான அளவுக்கு நீங்கள் பட்டுப்புழு உற்பத்தி பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மல்பெரி இலையை சாகுபடி இருக்கீங்கன்னு பார்த்தா அது ஒரு இடத்த அடைச்சிக்கிறதுக்கான ஒரு அளவு தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இடத்த அடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த விவசாய நிலத்தை வந்து தேவையில்லை. அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா கடையிலையும் வாங்கி போட்டு போயிடலாம். இதுதான் நல்லதும் கூட.
நீங்களே உற்பத்தி பண்ணிவிட்டு நீங்களே பட்டுப்புழு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது பெரிய லெவலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சின்ன லெவலில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மல்பரி இலையை மட்டும் வீங்க. இந்த விற்கிறதுலே உங்களுக்கு ரொம்ப நல்ல லாபம் கிடைக்க போகுது. இன்னும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்குலாம் இதில் கேட்குறாங்க, அதர் ஸ்டேட்டுக்கும் கேட்குறாங்க. அதர் ஸ்டேட்டில் ஃபாரின்லலாம் இந்த மல்பரி இலை இருக்குது. ஆனால் இவங்க எப்படி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறாங்க, ஒவ்வொரு ஆர்டர் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன இலையாக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு, பெரிய இலையாக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு, ஒரு இலை வந்து இத்தனை கிராம்லேருந்து இத்தனை கிராமுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு வேரியஸ் டைப்பில் வந்து போயிட்டே இருக்குது. இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த முந்திரி பாதாம்லாம் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ரேட்டாக இருக்கும், முழு முந்திரியாக இருந்துச்சுன்னா ஒரு ரேட்டாக இருக்கும். அந்த முழு முந்திரி வந்து 10 கிராமு 5 கிராம் 20 கிராம் அப்படின்ற போகிறப்ப அதுக்கு ஒரு ரேட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த முந்திரி வந்து ப்ரௌன் கலராக இருந்துச்சுன்னா அதுக்கு கம்மியான ஒரு ரேட்டு, அதுவே பிஸ்கட் கலரில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கம்மியான ரேட்டு, வெளுத்து போன கலரில் இருந்துச்சுன்னா அது வெள்ளை கலர் வந்து வெளுத்து போச்சுன்னா எந்த அளவுக்கு மங்கலாக இருக்குமோ அந்தளவுக்கு மங்கலாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ரேட் இருக்குது முந்திரிக்கு. அதே மாதிரி தான் இந்த இலைக்கும். இந்த இலையை சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த பெரிய பெரிய இலை எல்லாமே எடை அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ 5 கிராம் 20 கிராம் 50 கிராம் இந்த ரேஞ்சுக்கு எடை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை தனித்தனியாக ஒரு ரேட்டாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இப்படித்தான் நம்ம தமிழ்நாட்டில் இந்த பெரிய அளவில் மல்பரி சாகுபடி பண்ணுறவங்க எல்லாருமே இந்த முறையில் கையாண்டு தான் சின்ன சின்ன இலைகள் எல்லாமே ஒரு ரேட்டுக்கு விற்றுருவாங்க. பெரிய இலையாக இருந்துச்சுன்னா அதை ஒரு ரேட்டுக்கு விற்றுருவாங்க. அந்த பெரிய இலையிலேயே இடம் அதிகமாக இருக்கிற இலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையை வந்து ஃபாரினுக்கு அனுப்பிடுவாங்க, அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்பிடுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய இலை வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய இலைக்கு உண்டான சத்துக்கள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம முளைக்கட்டிய தானியங்களை நம்ம சாப்பிடும்போது நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஆரோக்கியம் கிடைக்குதோ அதே மாதிரி தான் இந்த பெரிய பெரிய இலைகளை அந்த பட்டுப்பூச்சி சாப்பிடும்போது அதுக்கு உண்டான சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்கிது. ரெண்டாவது அந்த பட்டுப்புழு உற்பத்தி பண்ணுற அந்த பட்டு இருக்குது பார்த்திங்களா, அது அளவு வந்து அதிகமாக கிடைக்கிது. அப்படின்ற ரேஞ்சில் தான் இவங்க வந்து தனித்தனி இலையை வந்து தனித்தனி சைஸ்லேயும் தனித்தனி வெயிட்லேயும் அவங்க போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது நீங்கள் ஒரு ஏக்கரில் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மாதத்துக்கு வந்து 5 டன்னு அப்படின்ற ரேஞ்சுக்கு வருஷத்துக்கு 60 டன்னுக்கு நமக்கு கிடைக்கிது. இது நீங்கள் 2 டன்னு 3 டன்னு அப்படின்னு நீங்கள் போடுறீங்க, இதை வந்து ஒரு தனி விவசாயமாக பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை நாம் பிடிச்சிக்கிறது ரொம்ப அவசியம். அந்த ஆட்களை நாம் பிடிச்சிட்டோம்னா இது வந்து சேல்ஸ் பண்ணுறது ரொம்பவே சிறப்பாக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் அனுப்புனீங்க, ஃபாரினுக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரகங்களாக நீங்கள் பிரிச்சுக்குங்க. அதாவது சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா நல்ல பச்சை கலரில் இருக்கிறது, அதாவது நல்லா திக்கு பச்சையில் இருக்கிறத ஒரு ரேட்டாகவும் கொடுக்குறாங்க. நம்ம நார்மலாக சாதாரண அந்த கொய்யாப்பழம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கலரில் இருக்கிற பச்சை கலராக இருந்துச்சுன்னா அதுக்கு தண்ணின்னு ஒரு ரேட்டு போடுறாங்க. இது நீங்கள் முந்திரி கான்செப்டே தாங்க. முந்திரி எந்த அளவுக்கு சின்ன சின்ன சைஸ்லேருந்து பெரிய பெரிய சைஸுக்கு போதும் அது ஒரு ரேட்டாக கிடைக்குதோ அதே மாதிரி தான் இதுலேயும், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் நம்ம உயிர் உரங்கள் தொழு உரங்கள் தான் போட போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 45 நாள் கழித்து கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த சணப்பு பயிருக்கு பார்த்திங்களா, சணப்பு பயிரை ஊடு பயிரை போட்டுவிட்டு அதை நம்ம மடக்கி உழுதுறணும். அப்படி நம்ம உழுதோம்னா வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 40%, அதாவது நம்ம உயிர் உரங்கள் பயன்படுத்துகிறோம், மற்ற கெமிக்கல் உரங்களை பயன்படுத்துகிறோம் பார்த்திங்களா, அந்த கெமிக்கல் உரத்தில் வந்து 40% வருஷத்துக்கு நம்ம வந்து சேமிக்க முடியும். அதாவது அந்த உயிர் உரங்கள் போடுறது மற்ற கெமிக்கல் உரங்களை வந்து போட்டுட்டு நம்ம செலவு பண்ணுறதுல 40% குறைக்க முடியும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சணப்பு பயிருக்கு பார்த்திங்களா, இந்த சணப்பு பயிரை ஊடு பயிராக போட்டுவிட்டு அதை நம்ம மடக்கி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வளர்ந்ததுக்கப்புறம் அதை நம்ம மடக்கி உழுது விட்டோம்னா நமக்கு வந்து 40% வருஷத்துக்கு குறையுது. மேலும் தகவல் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நம்ம கவர்மெண்ட்டோட வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி கழகத்தை நீங்கள் அணுகி பாருங்கள். பட்டுப்புழு உரல்ப்பை பற்றி தனியாக பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க, அது இலவச பயிற்சி தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மல்பரி இலைகள் சாகுபடி அதையும் தனியாக பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க. ரெண்டுமே ஒரே பயிற்சியில் கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கு எது தேவையோ அந்த பயிற்சியை வந்து நீங்கள் போய் இலவசமாக கற்றுக்கிட்டு வரலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. வீடியோ கடைசி வரையும் பார்த்தா உங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.